ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு லட்டு குட்டி விலாக்ஸ். ஸோ இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சுவையான ஒரு மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு கூட வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி செய்வாங்க. நம்ம அப்படிலாம் இல்லாமல் கையில் கரைச்சி செய்ய போகிறோம். வாங்க இந்த மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மீன் குழம்பு செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகாய், பச்சை மிளகாய் இதெல்லாமே எடுத்துருக்கோம். புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம். ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுமே கடுகு, வெந்தயம், சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை பொரிய விட்டுக்கலாம். இது கூடவே நான் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன், நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய், பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம புளி கரைச்சிருக்கோம் இல்லையா, அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து மீன் எடுத்திருக்கோம். மீன் வந்து நீங்கள் அப்படியே ஆட் பண்ணாமல் அது கூட வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணி, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு இது போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் குழம்புல சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மீன் குழம்பு சூப்பராக இருக்குங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போ மீன் வந்து டிமாண்டாக இருக்கிறதுனால நம்ம நிறைய மீன் வாங்கலை. இந்த மீன் கிடச்சதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வெங்காயம் வந்து வதங்கி வந்திருக்கு. இது கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் கூடவே தக்காளி ஆட் பண்ணி நான் வந்து பழுத்த தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள்னு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு தொக்கு பதத்தில் வரணும். அந்தளவுக்கு நீங்கள் எண்ணெயிலேயே வதக்கிக்கிட்டே இருங்க. அப்போ தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை தேவைங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் வைக்கிற மீன் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும், டேஸ்ட் இருக்காது. ஸோ இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு திக்காக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு நாள் இல்லைங்க, 2 நாள் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம அந்த புளி தண்ணி கரைச்சிருக்கோம் இல்லையா, அதை இதோடு நம்ம ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் செய்யணும். மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் அதை தாங்க உங்களுக்கு ஒரு சின்ன டிப் சொல்லிக்கிறேன், ஓகேங்களா. சில பேர் ஹை ஃப்ளேமில் வச்சு செய்வாங்க, சுண்டி போயிடும், தண்ணியாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக செஞ்சு பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய குழம்பு திக்காயிடுச்சு. இப்போ நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஆட் பண்ணதுமே நீங்கள் ரொம்ப போட்டு கிளற வேண்டாம், உடைய சான்ஸ் இருக்குது. லைட்டாக கிளற விட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் பெப்பர் தூளும் ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணதுமே ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவையான மணக்க மீன் குழம்பு ரெடி. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.